ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3x/7 இன்ட்டு 2y/5 ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணால் 10 வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்குது, எக்ஸு ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ரெண்டு வேரியபிளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கணும், ஆனால் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸையும் ஒய்யையும் நம்ம ஆன்சர்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வழி. ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே 2x இஸ் ஈக்குவல் டு 3 ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அதை தூக்கி ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3,4 இது எக்ஸு இது ஒய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3/7 இன்ட்டு 2 4/5 இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கணும். 7 3s are 21 + 3 24/7 இன்ட்டு 5 2s are 10 14/5. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை நான் என்னவா மாற்றுறேன், நார்மலான ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். ஸோ இங்கே 48/5ன்னு வருது. ஸோ ஆன்சர் 10 வரலை. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ இது ட்ரை பண்ணுறேன், 4,3 ட்ரை பண்ணுறேன். ஸோ 3 4/3 இன்ட்டு 4/7 3 4/7 ஏன்னா 3x/7 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 4/7 இன்ட்டு 2 ஒய்க்கு பதிலாக 3/5 அப்படின்னு போடுறேன். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன வருது, 7 3s are 21 25/7 இன்ட்டு 5 2s are 10 10 + 3 13/5 அப்படின்னு வருது. ஸோ இதனுடைய ஆன்சரும் 5 3s are 15 அப்போ 65/7ன்னு வருது. ஸோ இதுவும் 10 ஆன்சர் எனக்கு வரல. ஸோ இதுவும் என்ன ஆன்சர் வரல, 10 ஆன்சர் வரல. ஸோ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆப்ஷன் பியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 5 ஒய்க்கு பதிலாக 7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 × 5/7 இன்ட்டு 2 × 7/5. ஸோ இதுதான் இது நம்ம இதில் வந்து ஆன்சர் 10 கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ 7 3s are 21 + 5 26/7 வரும் கீழே இன்ட்டு 2 5s are 10 10 + 7 17/5ன்னு கிடைக்கிது. ஸோ இதுவுமே சால்வ் பண்ணால் 10 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஏன்னா பார்த்தோன்னே தெரியுது. ஸோ லாஸ்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு கூட இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் இதை முதல்ல ட்ரை பண்ணுறேன். அப்போ 3 4/7 இன்ட்டு 2 4/5 இது வந்து 10 வருதான்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்ன வருதான்னு பார்க்க போகிறோம், 10 வருதான்னு பார்க்க போகிறோம். 7 3s are 21 + 4 25/7 5 2s are 10 14/5. ஸோ இது 5 இங்கே கேன்சல் பண்ணால் 2 ஆன்சர் 10 கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் டி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ நான் ஏபி ஃபுல்லாக சால்வ் பண்ணேன். ஆனால் ஏன் ஏவும் சியும் ஃபுல்லாக சால்வ் பண்ணப்போ ஏன் இந்த பி ஆப்ஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணப்போ ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரல, ஏன்னா எனக்கு இங்கேயே தெரியுது இதை சால்வ் பண்ணாலும் 10 வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான், ஏன்னா பார்த்தாலே தெரியுது. ஸோ அதனால நான் டி ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ டி ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு டி ஆன்சராக கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ அது வர்ற மாதிரி தெரியலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கூட நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த ஒரு அப்ரோச் நமக்கு தேவைப்படும். எப்பயுமே ஒரு ஆன்சர் வந்து ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டு தான் அடுத்த ஆப்ஷன் போகணுன்னு இல்லை. இது எனக்கு 10 வர்ற மாதிரி தெரில. ஸோ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனேன், எனக்கு ஆன்சர் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, P 2p/1 / P இதனுடைய வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய வேல்யூ என்ன, இதோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து எனக்கு p³ இருக்குது, இங்கே வந்து 2pன்னு இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து pயை டிவைட் பண்ணுறேன். அப்போ pயை 2 டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கேயும் 2 ஒவ்வொரு டர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இங்கே p/1ன்னு வரும். p/1 இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 1/2pன்னு இருக்கும், இங்கே 2ன்னு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, இங்கே இது நான் வந்து 2ஆல் ஒவ்வொரு டர்மையும் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு இங்கே p ப்ளஸ் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே 1/2p இங்கே வந்து இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை, p³ + 1/8³ தான் தேவை. அப்போ இதை நான் க்யூப் பண்ணலாமா, ஹோல் க்யூப் நான் எடுக்கிறேன்.
இங்கேயும் க்யூபு, அப்போ இங்கேயும் க்யூபு. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab². ஸோ இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏங்கிற இடத்துல பி இருக்குது, பிங்கிற இடத்துல 1/2p இருக்குது. ஸோ இதை நான் க்யூப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஏ க்யூப் பி க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னா என்னது? 1/2 க்யூப் பண்ணணும். அப்போ 1 க்யூப் பண்ணால் 1 தான். 2pயை க்யூப் பண்ணேன்னா 2 க்யூப் வந்து 8, பி க்யூபு பி. ஸோ 2pயை நான் க்யூப் பண்ணேன் அப்படின்னா 8p³ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ளஸ் 3 × a², அப்போ p² இன்ட்டு பி வந்து 1/2p ப்ளஸ் 3a வந்து p ப்ளஸ் b²னா 1/4p². ஏன்னா பிங்கிறது என்னது? பிங்கிறது 2p. அப்போ 2pயை நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா 4p² கிடச்சிருக்கும். ஸோ பிங்கிறது இங்கே வந்து 1/2p, அதனால் 1/2p த ஹோல் ஸ்கொயர், இங்கே 1/4p² நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் இப்போ இந்த பியையும் அடிச்சிடுறேன், இந்த பியையும் அடிச்சிடுறேன். ஸோ என்ன எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கிட்டு இந்த பக்கம் இந்த 2 க்யூப் இஸ் ஈக்குவல் டு என்னது? 8. ஸோ 2 க்யூப் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? p³ ப்ளஸ் 1/8p³ ப்ளஸ் 3 இங்கே டிவைடட் பை 2 இருக்கா? 3 டிவைடட் பை 2 மேலே ஒரு p இருக்குது ப்ளஸ் இங்கே 3, இது வந்து இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான், ப்ளஸ் போட்டிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 3 டிவைடட் பை 4p, இங்கே வந்து கீழே வந்து 4p அப்படின்னு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 3ab², இங்கே வந்து 3a, இது வந்து 3a²b, இங்கே வந்து 3ab². ஸோ இதை நான் போட்டிருக்கேன், எனக்கு இதனுடைய வேல்யூ இதுன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா p³ ப்ளஸ் 1/8p³ தான் நமக்கு தேவை. அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 3/2 நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே p மட்டும் மிச்சம் இருக்கும், இங்கே 1/2pன்னு மிச்சம் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ p ப்ளஸ் 1/2pனுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படின்னா p ப்ளஸ் 1/2pனுடைய வேல்யூ 2ன்னு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இங்கே நான் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு இப்படி ஒரு டேர்ம் தானே கிடச்சிச்சு. ஸோ இது வந்து 2ன்னு தெரியும். அப்போ நான் இந்த ஸ்டெப்பில் வந்து நான் 2ன்னு இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் இப்போ 2ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா p³ ப்ளஸ் 1/8p³ அப்படியே இருக்கும். p³ ப்ளஸ் 1/8p³ அப்படியே இருக்கும் ப்ளஸ் 3/2 இன்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இஸ் ஈக்குவல் டு 8. இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ p³ ப்ளஸ் 1/8p³ இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 8 - 3 இஸ் ஈக்குவல் டு 5. ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு? p³ ப்ளஸ் 1/8p³ ஆன்சர் வந்து 5ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா கொஸ்டினில் இப்படி ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க, இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ இதை கொடுத்துட்டு இதை கேட்குறப்ப எனக்கு இதில் என்ன இருக்குன்னா இங்கே p³ இருக்குது, இங்கே வந்து pன்னு இருக்குது. அப்போ இதை க்யூப் பண்ணலான்னு தோணுது. ஆனால் இங்கே 2 வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ இந்த 2வை நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? 2வை டிவைட் பண்ணுறேன். அடுத்து நான் அதுக்கு க்யூப் பண்ணுறேன். க்யூப் பண்ணால் a + b³ ஃபார்முலா போடுறேன். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வந்தேன்னா எனக்கு இந்த ஸ்டெப்பினுடைய இந்த கிடச்ச 2வை வந்து என்னால் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து 2வை அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்குரிய ஆன்சர் வந்து எனக்கு கிடச்சிருது. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து 2pன்னு இருக்குது, நமக்கு கேட்குறது p³. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2வை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஹோல் க்யூப் எடுக்கிறேன், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஈக்குவேஷன். அதாவது ஒரு சமன்பாடு கொடுக்குறாங்க, அதில் எக்ஸுனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்குவோம். 1 + 25 divided by 144 is equal to 1/x/12. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் இப்போ ஸ்கொயர் ரூட் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இது வந்து 1 + சம்திங் இருக்கா, இதை நான் மொத்தமாக ஒரே ஃப்ராக்ஷனாக நான் மாற்றுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 + 25 டிவைடட் பை 144 வரும். இங்கே 1 + x/12 இருக்குது. 144 + 25 என்னது? 169. 169 டிவைடட் பை 144 இஸ் ஈக்குவல் டு 1 + x/12 கிடைக்கும். இப்போ 13²
169, 12 ஸ்கொயர் 144, 1 + x/12. இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன், எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ் தானே நம்ம கேட்குறாங்க, அதனால் இதை வந்து இங்கிட்டு கொண்டு வரேன். 13/12 - 1 = x/12. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே போடுறேன். என்ன அப்படின்னா 13 - 12 / 12 = x/12. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 1/12 = x/12. 12 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா x = 1ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு? x = 1. ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்குரிய ஆன்சர். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரே ஃப்ராக்ஷனாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எனக்கு எக்ஸனுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்த கேள்வி 2 x + 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. = 4 x + 2ன்னு கேட்டுட்டு எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஒரே ஒரு வேரியபிள் தான் தேவை, நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே 2 சம்திங்கில் இருக்குது, இங்கே 4 சம்திங்கில் இருக்குது. அப்போ நான் 4 2 சம்திங்காக மாற்றலாம்ல. இப்போ 2² 4 ஹோல் பவர் x + 2ன்னு நான் போட்டுக்கலாமா? இங்கே வந்து 2 x + 13 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இங்கே 2 இப்போ a/b ஹோல் பவர் சின்னு இருந்துச்சுன்னா a/b × c நான் எழுதலாம். அப்போ இங்கே 2² ஹோல் பவரில் x + 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 × x + 2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இப்போ 2 × x 2x + 2 × 2 4. அப்போ இப்படி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 2x + 4ன்னு கிடைச்சிக்கும். இங்கே 2 x + 13 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா a பவரில் ஒரு b இருக்குது, அந்த பக்கம் அதே a பவரில் ஒரு c இருந்துச்சு அப்படின்னா இந்த b-யையும் இந்த c-யையும் நான் ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா இதுவும் இந்த டேர்மோடைய வேல்யூவும் இந்த டேர்மோடைய வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. a/b = a/c-னா b-யும் c-யும் ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ 2 அப்படின்னா இங்கேயும் 2 அப்படின்னு இருந்தால் தானே அது ஈக்குவல். அப்போ பியும் சியும் ஈக்குவலாக தானே இருக்குது. இப்போ இங்கே x + 13 = 2x + 4 அப்படின்னு நான் எழுதலாம். அப்போ இந்த 2x-ஐ நான் இங்கே வச்சுட்டு இந்த x-ஐ இங்கே கொண்டு வரேன். அப்போ 2x - 1x. இங்கே 13ன்னு இருக்குது, இந்த 4 அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 1x = ஆன்சர் என்ன கிடைக்கிது? 9 கிடைக்கிது. x = 13 - 4 9. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். x = 9ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி கன்வெர்ட் 1/4 மேலே வந்து இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, மேலே இப்படி ஒரு பார் கொடுத்துருக்காங்க. இதை வந்து p/q ஃபார்மெட்டில், அதாவது ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நான் அதை முதல் எப்படி எழுதலாம்? இந்த கோடுக்குரிய அர்த்தம் என்ன? இந்த கோடுக்குரிய அர்த்தம் வந்து ரெக்கரிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது 4 5 4 5 4 5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். 1.45 45 45ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உள்ள 9 இல்லை உள்ள 10ன்னு இருக்குது, வெளியே 9ன்னு இருக்குது. 1 × 9 9. இப்போ 10 திருப்பி வந்து போகாது, புள்ளி வைக்கிறேன். திருப்பி 1 × 9 9, திருப்பி 1, திருப்பி 0, திருப்பி 1 × 9 9. ஸோ இது வந்து 1.1111ன்னு போதா? ஸோ இதுதான் இங்கே வந்து 4 5 4 5 4 5 4 5ன்னு போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை நான் முதல்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + 0.45, இந்த 45க்கு மேலே ஒரு பார் போட்டுக்கிறேன். இந்த 1 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா 45 / 99 எழுதலாம். ஸோ இது என்ன ஐடியா அப்படின்னா இங்கே 0க்கு அடுத்து ரெண்டு டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்குது. அப்போ அந்த 2 டிஜிட்டை 0 இல்லாமல் பாயிண்ட் இல்லாமல் நான் அப்படியே எழுதிட்டு கீழே வந்து 2 9 போடணும். இப்போ இந்த இடத்துல 0.456க்கு பார் இருந்துச்சு அப்படின்னா நான் 456 / 999ன்னு போடணும். இங்கே 3 இருக்குது, அதனால் 3 9 போடுறேன். ஸோ இது வந்து எப்படி இப்போ இது 2 புள்ளிக்கு அப்புறம் 2 இது இருக்குது. நான் இங்கே 2 எழுத்துக்கு மேலேயுமே 2 டிஜிட்டுக்கு மேலேயும் பார் இருக்குது அப்படின்னா 45 / 99 2 9 போடணும். ஸோ இந்த ஐடியா மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 0.45 மேலே 2 டிஜிட்டுக்கு மேலேயும் பார் இருக்குது அப்படின்னா 45 / 99 2 9 கீழே போடணும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர் கிட்ட நெருங்கும். ஸோ 45 இப்படி 99 வச்சு நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0.45 கிட்ட ஆன்சர் தான் வரும். ஸோ ஏன்னா நீங்கள் பாருங்களேன் 45 / 100 அப்படின்னு போட்டேன்னா 0.45 கிடச்சிருச்சா? இதனுடைய ஆன்சர் இது கிடைக்கும். அப்போ கீழே 100க்கு பதிலாக நான் 99 போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெக்கரிங் டிஜிட் இந்த 0.45 மேலே இந்த பார் இந்த ஆன்சர் மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இப்படி மாற்றிக்கிறேன். ஏன்னா நமக்கு என்ன தேவை? p/q ஃபார்மெட்டில் தான் தேவை, ஃப்ராக்ஷனில் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டேன்னா இப்போ இந்த டேர்மே என்னால் ஈஸியாக ஃப்ராக்ஷனில் மாற்றிட முடியும். ஸோ அப்போ 99 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 99 + 45 / 99 வருது. ஸோ 99 + 45 என்ன வேல்யூ கிடைக்கிது?
4 இங்கே 1 அப்போ 14ன்னு கிடைக்கிது. ஸோ 144 டிவைடட் பை 99. இது 11 டேபிளில் போகுமா, 9 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 9 டேபிள்னால் இங்கே 11 வரும். 9 அதாவது 11 9 சார் 99. இங்கே 9 டேபிளில் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1 9 மீதி 54ன்னு வரும். ஸோ 6 × 9 54. ஸோ 16 டிவைடட் பை 11 எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 16/11 எனக்குரிய ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன அப்படின்னா இந்த 1.45 இந்த மேலே பாரை ஃபஸ்ட்டு நான் அந்த பிரித்து எழுதுகிறேன். ஒன்று, அதுக்கப்புறம் இந்த 0.45 பாரை பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 45 பார் இதை வந்து இப்படி எழுதுகிறேன். 45 டிவைடட் பை 99 எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் வந்து இந்த இப்படி ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது கொடுக்குறாங்க. இதனுடைய மதிப்பு காண்க, இதனுடைய மதிப்பை காண்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே க்யூப் ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுன்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கணும், கேர்ஃபுல். அப்படியே இது இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ எல்லாமே க்யூப் ரூட். ஸோ ஃபஸ்ட்டு இதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். -121 ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் -61 ப்ளஸ் cube root of இங்கேயும் கியூபு இங்கேயும் கியூபு இங்கேயும் கியூபு cube root of -26 plus cube root of -1. ஸோ cube root of -1 வேல்யூ -1. இப்போ -26 -1 வேல்யூ -27. ஏன்னா நடுவில் ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ -26 -1 வேல்யூ -27. ஸோ இதுக்கு cube root எடுக்கணும். இப்போ -27 வேல்யூ -3. cube root of 3 × 3 × 3 27 வரும். அப்போ மைனஸ்னாத்தான் -27 இருந்திருக்கும். அப்போ -27 cube root -3. இப்போ -3ஐயும் -61ஐயும் ஆட் பண்ணுறப்ப -64. இதுக்கு நான் கியூப் ரூட் எடுக்கிறப்ப -4 என்னுடைய வேல்யூ. ஸோ -4 ப்ளஸ் -125னா -121 ஆட் பண்ணுறப்ப -125. -125க்கு திருப்பி கியூப் ரூட் எடுக்கிறப்ப ஆன்சர் எனக்கு -5ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? -5ன்னு தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், -1க்கு கியூப் ரூட் எடுக்கிறேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். திருப்பி இந்த டேர்முக்கு கியூப் ரூட் எடுக்கிறேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். 64ன்னு கிடைக்கிது. அதுக்கு கியூப் ரூட் -4, அதை இதோட ஆட் பண்ணி திருப்பி கியூப் ரூட் எடுக்கிறப்ப எனக்கு ஆன்சர் -5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். 10,000 மீட்டர் ஸ்கொயர். இது 150 மீட்டர் ஸ்கொயரா? அப்போ 1 ஹெக்டேருக்கு பதிலாக நான் 10,000 சப்ஸ்டிட் பண்ணலாமா? 150. இந்த 5 இந்த 0 கேன்சல் ஆயிரும். 3 5s are 15. 2 5s are 10. 0 0. ஸோ ஆன்சர் 200:3. ஸோ ஆன்சர் என்னது? 200:3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 200:3. ஸோ 1 ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இது மட்டும் நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே போட்டுட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.